இலங்கையிலிருந்து சீதா பிராட்டியை அசோகவனத்திலிருந்து மீட்டு கொண்டு வராரு ராமன். அப்போ ராமன் என்ன சொன்னார் தெரியுமா? சீதாவை பார்த்து, சீதா உன்னுடைய கண்களினால் லங்காபுரியை பார் அப்படிங்கிறார். உடனே சீதா ஆச்சரியமா கேட்குறாங்களாம், இதே கண்களால் தான் நான் இவ்வளோ நாளாக அங்கே பார்த்துக்கிட்டே இருந்தேன், இப்போ என்ன புதுசா பார் அப்படிங்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ராமன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதுவரை நீ உன்னுடைய கோப கண்களால் பார்த்தாய், ஆனா இனிமே நம்ம பையன் விபீஷணன் இந்த நாட்டை ஆள போறான், உன்னுடைய குளிர்ந்த கண்களினால் பார், அவன் நல்லா இருக்கட்டும்னு சொன்னாராங்க ராமர். அப்ப கண்களுக்கு எவ்வளவு வீரியம் இருக்கிறதுன்னு பாருங்க. ஒரு கோபம் 10 நோயை உண்டாக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு கோபம் 10 நோயை உண்டாக்கும். ஆனா ஒரு சிரிப்பு தான் 1000 நோய்களை குணமாக்கும் சக்தி சிரிப்புக்கு இருக்கு அப்படின்ட்டு சொன்னா, சிரிப்புங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு வீரியமான ஒரு வார்த்தை, ஒரு நல்ல மகத்துவம். சிரிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்துவம். அதை நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? சிரிச்சுக்கிட்டே எதையுமே புன்முறுவலோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சேவை செய்கிற விஷயம். காட்டில் முத்கலர்னு ஒரு முனிவர் இருந்தார். யாரு? முத்கலர்னு முனிவர். அவருடைய வீட்டுக்கு கோபமே வடிவான துர்வாச முனிவர் வர்றார். துர்வாச முனிவர் வர்றாரு. இவரை எப்படியாவது கோபத்தை உண்டு பண்ணணும், இவருடைய பொறுமையை சோதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக துர்வாச முனிவர் ஒவ்வொரு முறை முத்கலருடைய வீட்டுக்கு வர்றாரு. முத்கலருடைய மனைவியும் துர்வாச முனிவருக்கு சாப்பாடு எல்லாம் பரிமாறி பொறுமையா இருக்கிறாங்க. வராரு, சாப்பிட்றாரு, எதுவுமே சாப்பாட்டை பாராட்டல, கிளம்பி போறாரு. வராரு, சாப்பிட்றாரு, எதுவுமே சாப்பாடல பாராட்டல, கிளம்பி போறாரு. ஒரு நாள் 2 நாள்ல தொடர்ந்து நம்ம வீட்டுக்கு யாராவது நம்ம பேசாம சாப்பிட்டு போனா நம்ம கோவப்படுவோமா இல்லையா? ஆனா முத்கலர் சிரிச்ச முகத்தோடு அமைதியோடு இருந்தாராம், கொஞ்சம் கூட வருத்தப்படலை. அப்ப துர்வாச முனிவர் சொன்னாராம், உன்னுடைய பொறுமைக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? சொர்க்கம் தான். வெளியில ரதம் இருக்கிறது, உடனடியாக கிளம்பி வா, சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாராம் துர்வாச முனிவர். ஆனா முத்கலர் என்ன சொன்னார் தெரியுமா? வரமாட்டேன்ட்டார். என்னை பொறுத்தவரை சேவை செய்கிற இடம்தான் சொர்க்கம், இதுதான் எனக்கு சொர்க்கம் அப்படின்னு சொன்னாராம் முத்கலருங்க. உங்கள் இல்லங்களில் நடக்கும் சுப நிகழ்வுகளுக்கு திருமலை நம்பி திருமண மஹால். ஃபால் சீலிங், மாடல் லைட்டிங், ஏர் கண்டிஷனர், கார் பார்க்கிங் போன்ற அனைத்து வசதியுடன் குறைந்த விலையில். திருமலை நம்பி திருமண மஹால், குறுக்குத்துறை முருகன் கோயில் அருகில், திருநெல்வேலி.